This is Netaji from Surya Academy Salem. இன்னைக்கு நம்ம வந்து இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்க போறோம். வெரி ஃபர்ஸ்ட் டாபிக் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. சரிங்களா? நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமில வந்து இதுதான் நமக்கான முதல் டாபிக். இப்போ இதுல வந்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த மொழியில இருந்து வந்தது, எந்த லாங்குவேஜ்ல இருந்து வந்தது அப்படின்னா கிரீக் லாங்குவேஜ்ல இருந்து வந்திருக்கும். சரிங்களா? அப்ப கிரேக்க மொழி அந்த மொழியில இருந்து வந்ததுதான் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா? எக்கனாமிக்ஸ்ல இருந்து வந்து ஷிஃப்ட் ஆகி வந்ததுதான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை. இப்போ எக்கனாமிக்ஸோட ஜெனரல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டடி ஆஃப் லேண்ட், லேபர், கேபிட்டல், ப்ரொடக்ஷன், இன்கம், டாக்ஸஸ், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். சரிங்களா? இதுதான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்ட படிப்பு அப்படின்னா, நிலம், நிலத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், உழைப்பாளிகள், அதற்கப்புறமேட்டு கேபிட்டல், முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல், அதுல இருந்து ஏற்படுத்தக்கூடிய உற்பத்தி, உற்பத்தில இருந்து கிடைக்கக்கூடிய லாபம், லாபத்திலிருந்து நம்ம கட்டக்கூடிய வரி, டாக்ஸஸ், அந்த டாக்ஸஸ் வந்து அரசாங்கம் எப்படி எல்லாம் வந்து செலவு பண்ணுது ஒரு நாட்டுக்கு அப்படிங்கறத வந்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஜெனரலான டெஃபினிஷன். சரிங்களா? ஸ்டடி ஆஃப் லேண்ட், லேபர், கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல், ப்ரொடக்ஷன், இன்கம், டாக்ஸஸ் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? இதுதான் வந்து எக்கனாமிக்ஸோட ஜெனரலான டெஃபினிஷன். அதுக்கப்புறமேட்டு வேர்ல்டு பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, நிறைய பெரிய எக்கனாமிக்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல நம்ம முக்கியமா பார்க்க போற ஒரு 4 பேர் யாரு அப்படின்னா, இவங்க தான் ஆடம் ஸ்மித், ஆல்ஃபிரட் மார்ஷல், லியோனல் ராபின்ஸ் அண்ட் பால் ஏ சாமுவல்சன் அப்படிங்கிறவங்க தான். இவங்க தான் வந்துட்டு அவங்க விஷயம்ல வந்து எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்படி முதல்ல டெஃபினிஷன் கொடுத்தது யாரு அப்படின்னா ஆடம் ஸ்மித் அவர்கள். என்ன டெஃபினிஷன் அப்படின்னா வெல்த்துக்கான டெஃபினிஷன். அப்ப ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாரு அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் நத்திங் பட் சயின்ஸ் ஆஃப் வெல்த். சரிங்களா? செல்வத்தின் அறிவியல் அப்படின்ட்டு எக்கனாமிக்ஸ் சொல்றாரு. அப்ப அவரோட டெஃபினிஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, செல்வம், வெல்த்தை பேஸ் பண்ணி அவரோட டெஃபினிஷன் இருக்கு. அவர் ஒரு புக் எழுதுறாரு. என்ன புக் அப்படின்னா, The Wealth of the Nations அப்படிங்கிற புக்கை வந்து எழுதுறாரு. ஸ்டடி ஆஃப் வெல்த்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு புக் எழுதுறாரு, The Wealth of the Nations அப்படிங்கிற புத்தகத்தை வந்து ஆடம் ஸ்மித் அவர்கள் எழுதுறாங்க. He is known as the father of economics. பொருளாதாரத்தின் தந்தை யாரு அப்படின்னா ஆடம் ஸ்மித் தான். சரிங்களா? அப்ப வெல்த்துக்கான டெஃபினிஷன் கொடுத்தது யாரு அப்படின்னா ஆடம் ஸ்மித் தான். அதற்கு அப்புறமேட்டு ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படிங்கிறவர் வராரு. ஆல்ஃபிரட் மார்ஷல் என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாரு அப்படின்னா வெல்ஃபேரை பேஸ் பண்ணி டெஃபினிஷன் கொடுக்குறாரு. சரிங்களா? அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் a study of mankind in an ordinary basis of life அப்படிங்கிறாரு. பொருளாதாரம் வந்து ஒரு அன்றாட மனிதனோட வாழ்வியலை பத்தி படிக்கிறது தான். அதுதான் வந்து பொருளாதாரம் அப்படின்ட்டு ஒரு வெல்ஃபேரை பேஸ் பண்ண ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. சரிங்களா? யாரு அப்படின்னா ஆல்ஃபிரட் மார்ஷல். இவர் எழுதின புக் வந்து The Principle of Economics. சரிங்களா? பொருளாதாரத்தின் கோட்பாடு அப்படிங்கிறது வந்து யாரோட புக்? ஆல்ஃபிரட் மார்ஷலோட புக். சரிங்களா? அதற்கு அப்புறமேட்டு இன்னொருத்தர் இருக்காரு, லியோனல் ராபின்ஸ் ஒரு டெஃபினிஷன் இருக்கு. லியோனல் ராபின்ஸ் எதை வச்சு எந்த டெஃபினிஷன் எதை பேஸ் பண்ணி டெஃபினிஷன் கொடுக்குறாருன்னா ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லியோனல் ராபின்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் a relationship between ends and scars அப்படிங்கிறாரு. தேவைகளுக்கும் முரண்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு தான் என்ன அப்படிங்கிறாரு, பொருளாதாரம் அப்படிங்கிறாரு. யாரு அப்படின்னா லியோனல் ராபின்ஸ். இப்ப லியோனல் ராபின்ஸ் எழுதின புக் என்ன அப்படின்னா an essay of the nature and the significance of economic science அப்படிங்கிறது வந்து லியோனல் ராபின்ஸ் எழுதின புக். an essay on the nature of significance of economic science அப்படிங்கிறது வந்து லியோனல் ராபின்ஸ் எழுதின புக். அவர் சொன்ன டெஃபினிஷன் வந்து ஸ்கார்சிட்டி பேஸ்டான டெஃபினிஷன். அதற்கு பிறகு யார் வரா அப்படின்னா பால் ஏ சாமுவல்சன் ஒருத்தர் வராரு. சரிங்களா? இந்த பால் ஏ சாமுவல்சன் வந்து எதை பேஸ் பண்ணி டெஃபினிஷன் கொடுக்குறாருன்னா growth பேஸ் பண்ணி. சரிங்களா? வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியை பேஸ் பண்ணி ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. என்ன மாதிரி டெஃபினிஷன் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் ஸ்டடி ஆஃப் how men and society utilizes the natural resources. சரிங்களா? ஒரு சமூகம் அதற்கு கிடைத்த இயற்கை வளங்களை வந்து எவ்வாறு வந்து பயன்படுத்துது, ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கோப்ல ஒரு முன்னோக்கு பார்வையில வந்து அடுத்த வர சந்ததியினருக்கும் வேணும் அப்படின்ட்டு அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்துறோமா, நமக்கு கிடைத்த நேச்சுரல் ரிசோர்ஸ் சொல்லக்கூடிய இயற்கை வளங்களை அப்படி பயன்படுத்துறதா ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்படின்ட்டு ரிசோர்சஸ், நேச்சுரல் ரிசோர்சஸை பேஸ் பண்ணி ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. யார் அப்படின்னா பால் ஏ சாமுவல்சன், growth டெஃபினிஷன். சரிங்களா? அப்ப 4 டெஃபினிஷன். எக்கனாமிக்ஸ் எங்க இருந்து வந்தது, எந்த மொழியில இருந்து வந்தது, எக்கனாமிக்ஸோட ஜெனரல் டெஃபினிஷன் என்ன, வேர்ல்ட் எக்கனாமிஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் எப்படி பார்க்கறாங்க, அவங்களோட புக் என்ன அப்படின்னு பார்த்திருக்கோம். பால் ஏ சாமுவல்சன் அவரோட எழுதின தியரி என்ன அப்படின்னா the new economic policy, the concept the new economic policy அப்படிங்கிறது தான் அவரோட தியரி. சரிங்களா? அதுக்கு அப்புறமேட்டு இப்போ இந்தியன் எக்கானமி அப்படி பார்த்துருக்கோம். இந்தியன் எக்கானமி அப்படின்னாவே தெரிஞ்சிருச்சு, இங்கே நாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டு
அப்படி பெரும்பான்மையான உலகத்தில் இருக்க நாடுகளோட பொருளாதார கொள்கை என்னென்ன அப்படின்னா இந்த 3 விஷயம் தான். இந்த 3 கொள்கைகளை தான் வந்து நிறைய பெரும்பான்மையான நாடுகள் வந்து உலகத்துல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? என்ன கொள்கை அப்படின்னா கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி, சோசியலிஸ்டிக் எக்கானமி அண்ட் மிக்ஸ்டு எக்கானமி சொல்லக்கூடிய இந்த 3 பொருளாதார கொள்கைகளை தான் உலக நாடுகள் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி அப்படின்னா இது வந்து முதலாளித்துவ பொருளாதாரம், சோசியலிஸ்டிக்னா பொது உடைமை பொருளாதாரம், மிக்ஸ்டு எக்கானமி அப்படின்னா என்ன சொல்றது கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு வச்சுக்கலாமே. சரிங்களா? அப்ப கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி முதலாளித்துவ பொருளாதாரம். முதலாளித்துவ பொருளாதார கொள்கை கொண்ட ஒரு நாட்டில் என்ன நடக்கும், என்ன இருக்கும் அப்படின்னா பெரும்பான்மையான நிறுவனங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, லேண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரியான எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்கும், யாரு செய்வா அப்படின்னா தனியார் நிறுவனங்கள், பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் தான் இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி கொண்ட நாடுகள், எக்கனாமிக் பாலிசி கொண்ட நாடுகள்ல வந்து செய்வாங்க. அப்ப கவர்மெண்டோட என்ன சொல்றது இந்த விஷயத்துல எக்கனாமிக் ஆக்டிவிட்டில வந்து கவர்மெண்டோட பங்கீடு முழுமையா இருக்காது. சரிங்களா? அப்ப அங்க ஃபுல்லா யார் தான் இருப்பா அப்படின்னா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் தான் இருப்பாங்க. சரிங்களா? இதுல அப்படின்னா கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி. சரிங்களா? அப்ப கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா மார்க்கெட் எக்கனாமின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அங்காடி பொருளாதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியை. ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி யாரு அப்படின்னா வேற யாரும் இல்ல, ஆடம் ஸ்மித் தான். சரிங்களா? அப்ப ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படினாலுமே ஆடம் ஸ்மித் தான், ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி அப்படினாலுமே ஆடம் ஸ்மித் தான். அங்க வந்து தனியார் துறை நிறுவனங்களோட பங்கு வந்து அதிகமா இருக்கும். அதற்கு பிறகு சோசியலிஸ்டிக் எக்கனாமி அப்படிம்பாங்க. சோசியலிஸ்டிக் எக்கனாமி வேற எதுவும் பொது உடைமை பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம் அப்படிம்பாங்க. சரிங்களா? கம்யூனிஸ்ட் நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனா, ரஷ்யா, வியட்நாம், நார்த் கொரியா இந்த மாதிரி நாடுகள்ல வந்து என்ன சொல்றது பழக்கப்படுத்தி அவங்க பின்பற்றிட்டு இருக்க பொருளாதார கொள்கை என்ன அப்படின்னா சமதர்ம பொருளாதார கொள்கை. இந்த சமதர்ம பொருளாதார கொள்கை வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டா இருக்கும். எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து கவர்மெண்டோட சொல்லுது நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பப்ளிக் செக்டார்ஸ் வந்து அதிகமா இருக்கும், பிரைவேட்டோட கான்ட்ரிபியூஷன் சுத்தமா இருக்காது. சரிங்களா? ஒரு தனியார் நிறுவனங்களுக்கு வந்து இங்க எந்த வேலையுமே கிடையாது. இப்போ முழுவதும் என்னவா தான் இருக்கும், அரசு நிறுவனங்களா தான் இருக்கும். இந்த பொருளாதார நடவடிக்கைகள், எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து யாரு பார்த்துக்குவா அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து கவர்மெண்ட் தான் பார்த்துக்கும். சரிங்களா? கவர்மெண்ட் தான் இங்க நடக்கிற எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து கவனிச்சுக்கும். எந்த இடத்துல? இந்த பொது உடைமை பொருளாதாரத்துல. இந்த பொது உடைமை பொருளாதாரத்தை பத்தி யார் முதல்ல பேசுறா அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் முதல்ல பேசுறாரு. பேசிய ஒரு புத்தகம் எழுதுறாரு, தஸ் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுறாரு. அதனால கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றோம், ஃபாதர் ஆஃப் சோசியலிஸ்டிக் எக்கானமி. சரிங்களா? சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை, பொது உடைமை பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு யார் சொல்றோம் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் சொல்றோம். இந்த சோசியலிஸ்டிக் எக்கானமி நம்ம என்னன்னு சொல்லலாம், கமாண்ட் எக்கானமி அப்படின்னு நம்ம இதை வந்து கட்டளை பொருளாதாரம் அப்படின்னு இதை வந்து அழைக்கலாம். சரிங்களா? அதற்கு பிறகு கடைசியா இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கை என்ன அப்படின்னா மிக்ஸ்டு எக்கானமி. சரிங்களா? கலப்பு பொருளாதார கொள்கை. இப்ப இந்தியா மாதிரியான நாடுகள் வந்து இந்த முதல்ல பார்த்த 2 பொருளாதார கொள்கைகளை வந்து நடைமுறையில கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும். சரிங்களா? நிறைய வேறுபாடுகள் இருக்கிறதுனாலையும் என்ன சொல்றது நிறைய வேறுபாடுகள் இருக்கு. தனியார் துறை, அரசு துறை நிறுவனங்கள் இருக்கணும், அதே சமயம் தனியார் துறையோட ஒத்துழைப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகள் வந்து பின்பற்றக்கூடிய கொள்கை தான் என்ன அப்படின்னா இந்த கலப்பு பொருளாதார கொள்கை. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து பிரைவேட் செக்டார்ஸும் இருக்கும், பப்ளிக் செக்டார்ஸும் இருக்கும், அரசு நிறுவனங்களும் இருக்கும், தனியார் நிறுவனங்களும் வந்து இந்த மிக்ஸ்டு எக்கானமியில இருக்கும். சரிங்களா? இந்த மிக்ஸ்டு எக்கானமி இது வந்து மாடர்ன் எக்கானமின்னு சொல்லலாம். இது யார் வந்து டிசைன் பண்ணி சொல்லி இருப்பான், முன்மொழிஞ்சிருப்பா அப்படின்னா ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னு சொல்றவர் தான் ஃபர்ஸ்ட் இதை சொல்லி இருந்திருப்பாரு. அதனால வந்துட்டு இந்த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் யாரு அப்படின்னா ஜேஎம் கீன்ஸ். அப்ப கேபிட்டலிஸ்டிக் எக்கானமினா என்ன, சோசியலிஸ்டிக் எக்கானமினா என்ன, மிக்ஸ்டு எக்கானமினா என்ன? கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியோட ஃபாதர் யாரு அப்படின்னா ஆடம் ஸ்மித், சோசியலிஸ்டிக் எக்கானமியோட ஃபாதர் யாரு அப்படின்னா கார்ல் மார்க்ஸ், அண்ட் மிக்ஸ்டு எக்கானமியோட ஃபாதர் யாரு அப்படின்னா ஜேஎம் கீன்ஸ் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? ஸோ அதற்கப்புறமேட்டு இன்னொரு டேர்ம் என்ன இம்பார்ட்டன்டான டேர்ம் என்னன்னா எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஸ்டடி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த 3 விஷயத்தையும் சேர்ந்த மாதிரி படிக்கிறது தான் வந்துட்டு எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரு சொல்றா அப்படின்னா ஜான் டிம்ப்ரான் அண்ட் ராக்னர் ஃபிஷ் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. ஜான் டிம்ப்ரான் அண்ட் ராக்னர் ஃபிஷ் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல எதுக்காக நான் இதை கோட் பண்ணேன் அப்படின்னா ராக்னர் ஃபிஷ் அப்படிங்கிறவர் தான் முதல்ல பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர். சரிங்களா? ராக்னர் ஃபிஷ் என்ன எதற்காக நோபல் பரிசு பெற்றாரு அப்படின்னா
இந்த எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேர்முக்காக தான், அந்த ஸ்டடி, இந்த படிப்பை வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக தான் பொருளாதாரத்துக்கு அவர் வந்து நோபல் பரிசு வாங்குறாரு. சரிங்களா? அதற்கப்புறமேட்டு ஒரு மேஜரான டிவிஷன், எக்கனாமிக் டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடிய டிவிஷன்ல வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா ப்ராடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சப்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் தான் வந்து எக்கனாமியோட டிவிஷன்ஸ். இதுல மேஜரான 2 டிவிஷன் என்ன அப்படின்னா ப்ராடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். உற்பத்தியும் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதும், இது 2 விஷயம் தான் வந்து மெயினான இந்த டூ மேஜர் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி. சரிங்களா? அதுக்கப்புறமும் வந்து எக்கனாமி வந்து 2ஆ டிவைட் பண்றாங்க. எப்படி எக்கனாமி வந்து டிவைட் ஆகுது அப்படின்னா ஓப்பன் எக்கனாமி அண்ட் க்ளோஸ்டு எக்கனாமி அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. ஓப்பன் எக்கனாமி அப்படின்னா என்ன அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இஸ் பாசிபிள். சரிங்களா? ஓப்பன் எக்கனாமி அமெரிக்கா, இந்தியா, கனடா இந்த மாதிரி நாடுகள்ல வந்து ஏற்றுமதியும் பண்ணிப்பாங்க, இறக்குமதியும் நடக்கும். அவங்களுக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி பண்ணிப்பாங்க மற்ற நாடுகள்ல இருந்து. அவங்களுக்கு சர்ப்ளஸா இருக்கக்கூடிய உபரியா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க, ஏற்றுமதி பண்ணி மற்ற நாடுகள் வந்து விற்பாங்க. அப்போ ஓப்பன் எக்கனாமில வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இஸ் பாசிபிள். அப்போ க்ளோஸ்டு எக்கனாமில என்ன நடக்கும், இந்த மாதிரி நாடுகள் வந்து க்ளோஸ்டு எக்கனாமியை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா, நார்த் கொரியா மாதிரி நாடுகள்ல வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து நடக்காது. சரிங்களா? இங்க எந்த ஒரு ஏற்றுமதியும் நடக்காது, இறக்குமதி நடக்காது. அவர்களுக்கு வந்து அவர்களே வந்து சுயசார்பா வந்து வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? வெளியில வந்து எந்த ஒரு கான்டாக்டுமே அவங்க வந்து வச்சுக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்ப நோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எங்க க்ளோஸ்டு எக்கனாமி. சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்தியா, கனடா, யுஎஸ்ஏ போன்ற நாடுகள். இதற்கு வந்து சோவியத் ரஷ்யா, முன்னாள் சோவியத் ரஷ்யா, இப்ப இருக்கக்கூடிய நார்த் கொரியா மாதிரியான நாடுகள் வந்து க்ளோஸ்டு எக்கனாமி அதற்கான எக்ஸாம்பிள். அதற்கு பிறகு வந்து இன்னமும் வந்து எக்கனாமி எப்படி பிரிக்கலாம், எக்கனாமிக்ஸ் எப்படி பிரிக்கலாம்னா மைக்ரோ அண்ட் மேக்ரோ அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரிங்களா? இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா ஜேஎம் கெய்ன்ஸ் அப்படிங்கிறவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவரோட புக்ல வந்து எழுதியிருப்பாரு. சரிங்களா? அப்ப மைக்ரோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இண்டிவிஜுவல் எக்கனாமி, ஒரு தனிப்பட்ட நபரையோ இல்ல வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனையோ இல்ல ஒரு இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷனையோ ஆர்எல்ஸ் ஒரு தனிப்பட்ட ஒரு பொருளையோ வந்து குறிச்சு அதோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை நம்ம ஸ்டடி பண்றதா என்ன அப்படின்னா மைக்ரோ எக்கனாமி. சரிங்களா? இந்த மைக்ரோ எக்கனாமி எந்த தியரி பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா பிரைஸ் தியரியை பேஸ் பண்ணி இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளாதாரம் அப்படின்னாங்க. இப்போ இந்த பேரியல் பொருளாதாரம் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸோட கலெக்டிவ். சரிங்களா? ஒரு நாட்டோட பொருளாதாரம் ஒவ்வொருத்தர் தனித்தனி பொருளாதாரத்து மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு கலெக்டிவான பொருளாதாரம் தான் என்ன அப்படின்னா ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். என்டையர் எக்கானமி, ஒரு நாடு முழுசா பார்த்து அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது சொல்றதெல்லாம் வந்துட்டு மேக்ரோல அடங்கிடும். இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எந்த தியரியை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா இன்கம் தியரி பேஸ்டு தான் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல் எக்கனாமி, தனிப்பட்ட நபரோட பொருளாதாரத்தையோ தனிப்பட்ட இன்ஸ்டிடியூஷனோட பொருளாதாரத்தையோ பற்றி படிக்கிறது. பிரைஸ் தியரி பேஸ் பண்ணியிருக்கும். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரியல் பொருளாதாரம் மொத்த கலெக்டிவான ஒரு எக்கனாமி சேர்ந்தது தான் வந்துட்டு மேக்ரோ. இது வந்து இன்கம் தியரி பேஸ் பண்ணியிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு இந்த எக்கனாமி சொல்லக்கூடியது வந்து சில பேர் ஆர்ட்ஸாகவும் சயின்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட பார்த்தோம்ல, ஆடம் ஸ்மித் வந்து என்ன சொல்லியிருக்காரு, எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் ஆஃப் வெல்த். சரிங்களா? செல்வத்தின் அறிவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி வந்து எக்கனாமிக்ஸ் ஆர்ட்ஸாகவும் சயின்ஸாகவும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்போ இது கேள்வி தான் இது. சரிங்களா? ஒரு டைம் வந்திருக்கு. அப்போ எக்கனாமிக் ஆர்ட்ஸ் ஒரு கலை அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா ஏசி பிகு அண்ட் மார்ஷல், ஆல்ஃபிரட் மார்ஷல். இவங்க 2 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. இல்ல எக்கனாமிக்ஸ் சயின்ஸ், ஒரு அறிவியல் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா லியோனல் ராபின்ஸ், ஜார்டன் அண்ட் ராபர்ட்சன் அப்படிங்கிறவங்க வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்ட்டு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு எக்கனாமிக்ஸோட சின்ன சின்ன டிவிஷன்ஸ். சரிங்களா? டெர்மினாலஜி. இதற்கு பிறகு இன்னும் வந்து எக்கனாமிக் வந்து இப்போ ரீசென்ட்லி வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படின்னா growth-ஆவும் டெவலப்மெண்ட்டாகவும் பிரிக்கிறாங்க. இதை பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியும், growth டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு. நான் வேற growth அப்படிங்கிறது வளர்ச்சி, டெவலப்மெண்ட்னா மேம்பாடு. சரிங்களா? அப்போ எக்கனாமிக் growth வேற, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வேற. சரிங்களா? எக்கனாமிக் growth அப்படின்னா முழுக்க செல்வத்தை பத்தின அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இதுல தான் இருக்கும், வெல்த் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? என்னென்ன ஃபேக்டர் அப்படின்னா பார்க்கலாமே, இந்த ஃபேக்டர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், மொத்த நாட்டு உற்பத்தி. ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதற்கு பிறகு பிசிஐ, பர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம். இந்த மாதிரி வருமானத்தையும் அந்த நாட்டில் உள்ள செல்வங்களையும் அதிகரிக்கிறது, அதை நோக்கி முன்னேறது அப்படின்னா அது என்ன மாதிரியான முன்னேற்றம்? growth, வளர்ச்சி. அது வந்து எக்கனாமிக் growth அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வள மேம்பாடு.
PQLI பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் GNHI கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் சரிங்களா, மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி மனிதர்களை மையப்படுத்தி மனித மாண்புகளை மையப்படுத்தி முன்னேறது தான் வந்து என்னது அப்படின்னா பொருளாதார மேம்பாடு அப்படின்னு யார் சொல்றாங்க, எக்கனாமிக்ஸ் வந்து டெவலப் பண்ணவங்க சொல்றாங்க. இந்த எக்கனாமிக்கல் growthம் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல ஒரு பாகம். இட்ஸ் a part of economic development அப்படிங்கிறாங்க. எக்கனாமிக் growth is nothing but it's a part of economic development. அப்போ ஒரு கண்ட்ரி வந்து எக்கனாமிக் growth ஆகிறது வந்து முக்கியம் கிடையாது, அது ஒரு வளர்ச்சியே கிடையாது, அது ஒரு இதே கிடையாது. அப்போ எதுதான் இம்பார்ட்டன்ட், எக்கனாமிக்கலி டெவலப்மெண்ட் ஆகும் சரிங்களா. காசு மட்டும் இந்தியா மாதிரியான நாடுகளில் காசு மட்டும் கான்சென்ட்ரேட் ஆனால் போதாது, அது பரவலாக்கப்படணும், டீசென்ட்ரலைஸ்ட் ஆகணும். அங்கே இருக்க மக்கள் வந்து மனித வளத்தில் மேம்பட்டு இருக்கணும், நியூட்ரிஷன்ல ஊட்டச்சத்துல அதிக மேம்பட்டு இருக்கணும், கல்வி அறிவுல மேம்பட்டு இருக்கணும். இந்த மாதிரி பல ஃபேக்டர்ல வந்து முன்னேறி இருக்கணும். அதுதான் உண்மையான பொருளாதார முன்னேற்றம் மேம்பாடு அப்படின்ட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த HDI, PQLI, GNHI இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த GNP, GDP, PCI அதெல்லாம் வந்துட்டு நம்ம நேஷனல் இன்கம் படிக்கும்போது ஜென்ரல் ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டாக என்ன டெஃபினேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த HDI, PQLI, GNHIனா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்தியன் எக்கனாமிஸ்ட் இப்போ பார்த்தது வந்து என்ன சொல்றது ஃபாரின் எக்கனாமிஸ்ட், வேர்ல்டு வைட் இருக்கிற எக்கனாமிக்ஸ். அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமிஸ்ட் நம்ம இந்தியன் எக்கனாமி பற்றி என்ன சொல்றாங்க, இந்தியன் எக்கானமி வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது, இந்தியன் எக்கானமியோட வீக்னஸ் என்ன, அதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸோட சம்மரைஸ் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸோட ஜென்ரல் டெஃபினேஷன், வேர்ல்டு வைட் அது கொடுக்கப்பட்ட டெஃபினேஷன், அதோட டைப்ஸ், உலகத்தில் இருக்க பெரும்பான்மையான பொருளாதார கொள்கைகள், அதற்கு பிறகு அதில் இருக்க சில நார்ம்ஸ், சில நியூமரிக்கல் டெர்மினாலஜிஸ், அதை எப்படி டிவிஷன் பண்ணியிருப்பாங்க, நாலா டிவிஷன் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டா டிவிஷன் பண்ணியிருக்காங்க, மைக்ரோ மேக்ரோவா பிரிச்சிருக்காங்க, அண்ட் தென் அது ஆர்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க, சயின்ஸ்னு சொல்லியிருப்பாங்க, அண்ட் ஃபைனலி எக்கனாமிக் க்ரோத்துக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்போம் சரிங்களா. இதற்கு பிறகு HDI, PQLI, GNHI பற்றி பார்த்துட்டு இந்தியன் எக்கானமி இந்த ஸ்டேஜில் இருக்குது, எத்தனாவது ரேங்க்ல இருக்குது, அண்ட் தென் பல இந்தியன் எக்கனாமிஸ்ட் வந்து இந்தியன் எக்கானமி மேலே என்ன வந்து கிரிட்டிசிசம் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமியோட பாசிட்டிவ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.